நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ஆளை சேர்க்குற மாதிரியோ அல்லது உங்களுடைய ட்ரெஸ்ஸில் உங்கள் பீரோவில் ஒரு புதிய சஃபாரி ஒரு புதிய வெள்ளை புடவை சேர்க்குற மாதிரியோ ஞானஸ்நானத்தை கொண்டு போயிடாதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஞானஸ்நான நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பம்ப் செட்லேருந்து சர்ச் ஹாலுக்கு வந்துட்டோமா எல்லோரும். அப்புறம் உடனே இவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த சகோதரன் அந்த சகோதரி அப்புறம் இன்னும் சில பேர் ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தாம்பூல தட்டில் நிறையா விதவிதமான பழங்களை அடுக்கி வச்சு அந்த பழங்களுக்கு நடுவில் சஃபாரி ஒயிட் சஃபாரி செட்டும் அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் அப்புறம் ஒயிட் சேரீ பாஸ்டமாகு இதெல்லாம் அங்கே கொடுத்து அதுக்கு மேலே ஒரு நீளமான கவர் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த கவர் தான் மேட்டர், காணிக்கை கவர். இதை எடுத்துகிட்டு போய் சபையார் முன்னிலையில் எல்லாரும் பார்க்க இதை கொடுக்குறாங்க. இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஞானஸ்நானம் எடுத்தால் நீ பாஸ்டருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். அன்றைக்கி மதியானம் சொன்ன மாதிரியே பிரியாணி போட்டாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது அந்த பையன் எனக்கு சொன்னான் இல்லையா, ஓ பிரியாணி போடணும், இதெல்லாம் செலவு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போதகர் சொன்னார்ன்றது ஏன் சொன்னார்ன்றதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கொஞ்சம் எனக்கு புரிய வந்தது. இது வரைக்கும் நாங்களும் ஞானஸ்நானம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். மாற்று உடை ஒன்று எடுத்துடுவாங்க, அது புதுசாக தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணியில் இறங்கி நனைஞ்சிருவீங்க, அதை மாற்றிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். இதை ஒரு பெரிய விழா மாதிரிலாம் வைக்க தேவையில்லை. ஸோ ஞானஸ்நானம்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது. ஒரு மனிதனுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதனுடைய வெளியரங்கமான டெமான்ஸ்ட்ரேஷன், செயல் விளக்கம்.